கண்டிப்பா முதலமைச்சர் உட்கார்றது எங்க ஸ்டாலின் தான். சில்வண்டாலாம் பேசக்கூடாது. பூரா தமாஸ் பசங்க. யாரு சொல்றீங்க சில்வண்டு? சில்வண்டா விஜய் தாங்க. டிவிக்கு தமிழ்நாட்டையே குப்பையாக்கி வச்சிருக்காங்க. குப்பைக்கு நான் பொறுப்பானாரு. 5 வருஷமா குப்பையாயிருச்சு. குப்பை சுத்தமா இல்லைங்க. டிவிக்கு ஜெயிக்குமா டிவிக்கு? டவுட் தான். நிறைய பேர் டிவிக்கே சொல்றாங்கல்ல. அதெல்லாம் சும்மா டுமியலுங்க. விஜய் வந்து ஓட்ட பிரிக்கிறாருல்ல. அவர் ஒரு ஓட்டையும் பிடிக்க முடியாது. டிஎம்கே வந்து 5 பேர்ல அப்படியே இருக்கும். இப்ப என்னன்னா ரசிகர்கள் இளைஞர்கள் தான். அப்படி பார்த்தோம் இளைஞர் 40% இருக்கு. அந்த 40% எல்லாமே அவருக்கு போயிட போறது இல்லையா? நாம வந்து எப்பவுமே ரெட்டலைங்க. எடப்பாடி கூட அவரு தகுதி இழந்துட்டாருங்க. அவர் பேச்சு கீச்சு எல்லாம் சரியில்லைங்க. விஜய் என்ன அதிமுக துண்டு போட்டு விஜய் அதிமுக காரணம் நானே விஜய்க்கு மாறிட்டேன். சன் டிவிக்கு தான் சொன்னேன். எங்க வீட்டுக்காரரு டிஎம்கேல தான் இருக்கிறாரு. ஆனா அதுக்கு இல்லைங்க, அவரே இதுக்கு போட சொன்னார். விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. மஞ்சளுக்கு பேர் போன ஈரோடு மாவட்டத்துல தான் இருக்கும். ஈரோடு மாவட்டத்துல விவசாயம் அப்புறம் டெக்ஸ்டைல் இது எல்லாமே ஒரு பிரதான தொழிலா வந்து பார்க்கப்படுது. இங்க மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. குறிப்பா அந்த 8 சட்டமன்ற தொகுதியிலையுமே முக்கியமான பிரச்சனை வந்து பாக்குறப்ப செய்யற வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லைன்னா சொல்றாங்க. அது விவசாயமா இருக்கட்டும் இல்ல வந்து ஜவுளி தொழில வேலை செய்யறவங்களா வந்து இருக்கட்டும். அதே மாதிரி காவேரி ஆறு பக்கத்தில் இருந்தா கூட அதோடைய விநியோகம் சரியில்லைன்னு வந்து சொல்றாங்க. குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது இந்த 8 சட்டமன்ற தொகுதிக்குமே வந்து இருக்கு. நீர் மாசுபட்டிருக்கு, மண் மாசுபட்டிருக்குங்கிறத ஒரு பெரிய குறையா வந்து சொல்றாங்க. அதே மாதிரி கழிவுநீர் அந்த வடிகால் வசதிங்கிறது டவுன்ல ஒரு பெரிய பிரச்சனையா தான் வந்து போயிட்டு இருக்கு. குறிப்பா அந்த மழைக்காலங்கள்ல ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீர் பற்றாக்குறைங்கிறது அண்மை காலமா ரொம்ப அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உரம் விதை இதெல்லாமே ரொம்ப அதிக பணம் கொடுத்து வாங்குறதுனால அவங்களுடைய ப்ராஃபிட்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இது அரசாங்கம் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத விவசாயிகள் வந்து குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பட்டா பிரச்சனைங்கிறது கிராம பகுதிகளில் வந்து இருக்கு. சில சட்டமன்ற தொகுதிகளிலுமே மக்கள் வந்து இதை சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப ஈரோடு மாவட்டத்துல ஒரு பெரிய வளர்ச்சி இல்லைங்கிறதா இந்த மக்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அது யார் ஆட்சிக்கு இருந்தாலுமே சரி இங்க வந்து 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, பவானி சாகர், அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் இந்த 8 சட்டமன்ற தொகுதிகளிலையும் என்ன கலவரங்கிறத மக்கள்கிட்ட கேட்பாங்க. என்ன வச்சுங்க ஆதரவு டிஎம்கே தாங்க சார். பூரா தமாஸ் பசங்க. அவங்களை பத்தி யார சொல்றீங்க தமாஸ் பசங்கன்ட்டு? சினிமா நடிகர் சொன்னாங்க. எடப்பாடி கூட அவரு தகுதி இழந்துட்டாருங்க. அவர் பேச்சு கீச்சு எல்லாம் சரியில்லைங்க. சண்டைக்கு வர்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் எப்பவுமே திமுக தாங்க. விஜய் என்ன அதிமுக துண்டு போட்டு விஜய் அதிமுக காரணம் நானே விஜய்க்கு மாறிட்டேன். இவங்களையும் பார்த்துட்டோம் அவங்களையும் பார்த்துட்டோம். 2 பேருக்கும் பார்த்துட்டோம். புது கேண்டிடேட் அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. இதுக்கு அண்ணா விசில் யாருக்கு போட்டீங்க? உதயசீரன் விஜய் ஜெயிப்பாரா? இங்க அதே அந்த மாதிரி தெரியல. எங்க பசங்க எல்லாம் போட சொல்றாங்க, போட்டுடலாம். நான் எப்பவும் டிஎம்கே தான் சார். டிஎம்கே நான் எப்பவுமே டிஎம்கே தாங்க. உதயசூரியன் அங்க விஜய்க்கு தாங்க. விஜய்க்கு தானா? என்ன சின்ன விஜய்க்கு? விசில் போன யாருக்கு போட்டீங்க? போன வருஷம் ரெட்டலைக்கு போட்டேன், ஜெயலலிதா. உங்களுக்கு எப்பவுமே வந்து டிஎம்கே தான். நமக்கு பிடிச்ச இதுதான் விஜய் தான். என்ன சின்னம் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? விகில். நீங்க போன டைம் யாருக்கு போட்டீங்க? போனதெல்லாம் ரெட்டையை போட்டாங்க. விஜய் ஜெயிப்பாரா ஈரோட்ல? ஈரோட்ல வாய்ப்பு இருக்கு. ஈரோட்ல முத்துசாமிங்க ஜெயிப்பார், கண்டிப்பா ஜெயிப்பாருங்க. போன டைம் யாருக்கு போட்டீங்க? இந்த டைம் அதேதான். நான் எப்ப ஏடிஎம்கே. விசில் ஜெயிக்குமா விசில்? நம்ம போடுவோம், ஜெயிச்சதுல இல்ல. போன டைம் யாருக்கு போட்டீங்க? டிஎம்கே. டிவிகே ஜெயிக்குமா டிவிக்கு? வாய்ப்பு கம்மி தான். 2021 யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நாம் தமிழர் சீமான். விஜய்க்கு. போன டைம் யாருக்கு போட்டீங்க? ஸ்டாலினுக்கு. டிவிக்கே தான். போன டைம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நாம் தமிழர் கட்சி. டிவிகே. டிவிகே தானே. நீ என்ன செய்யற? டிவிக்கே தானா? போன டைம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன டைம் ஏடிஎம்கே. நீங்க? ஏடிஎம்கே. நோ டாக். டிவிக்கே. நாங்க எப்பவுமே ரெட்டலை தான். ரெட்டலை. நம்மளே ரெட்டலை தான் எப்பவுமே. நாமளா ரெட்டலை. ஜெயிக்குமா? ஜெயிக்கிட்டோம். யாருக்கு ஆதரவு? விஜய்க்கு. விஜய் ஜெயிப்பாரா?
கண்டிப்பா நம்பிக்கை தாங்க. போன டைம் யாருக்கு போட்டீங்க? போன டைம் ஸ்டாலின் போட்டு விஜய் தான். போன டைம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன டைம் சீமானுக்கு போட்டிருந்தேன். நான் இன்ன வரைக்கும் ஓட்டு போட்டதில்ல. ஏன் வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்கலையா? நீங்க தான் போய் பூத்துலயே ஓட்டு போடணும். நான் நேஷனல் டிரைவர். ஓட்டு போட யாருக்கு ஓட்டு போடுவீங்க? பிஜேபி தான் போடுவேன். திமுக சூரியன். ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலான் இருக்கிறேன். சாமி டிவிக்கு தான் சாமி. டிவி கேக்கா? போன முறை யாருக்கு போட்டீங்க? நேற்றுக்கு என்ன பேர் சொன்னேன். சீமானுக்கா? எங்க ஜீப்பரா? விஜய் ஜீப்பரா? சரி பாருங்க, எங்க வீட்டுக்காரே டிஎம்கேல தான் இருக்கிறாரு. ஆனா அதுக்கு இல்லைங்க, அவரே இதுக்கு போட சொன்னார். அதே விஜய் தான் போட சொல்றாங்க. விஜய்க்கு தான் போடுவோங்க. சரி, போன டைம் யாருக்கு போட்டீங்க? போன டைம் ரெட்டலைக்கு போட்டாங்க. ஜெயிப்பாங்களா? விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இந்த தொகுதியில? இல்லையான்னு தெரியல, ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு. திமுக ஜெயிக்குமா? கண்டிப்பா திமுக தான். விஜய்க்கு. போன டைம் யாருக்கு போட்டீங்க? டிஎம்கேக்கு. எதனால டிவிக்கே இந்த டைம்? மாற்ற வேண்டும் தாங்க. நான் டிவிக்கே தாங்க. போன டைம் யாருக்கு போட்டீங்க? போன டைம் நான் இதர கட்சிக்கு போட்டேன். ஒரு கட்சியில் எந்த கட்சி? அது எங்க லோக்கல்ல. லோக்கல் கேண்டிடேட். நம்மளது எப்பவுமே விஜய் தாங்க, விஜய் கட்சி தான், நம்ம டிவிக்கே தான். போன டைம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன டைம் டிஎம்கேக்கு போட்டோம் நாங்கள். அப்போ டிஎம்கே தான் அவரு. நான் இப்போ இந்த தடவை விஜய்க்கு தான். அம்மா விஜய்க்கு தான். இல்லை 3 ஓட்டுமே விஜய்க்கு தான். அண்ணா திமுக. டிவிக்கு. போன டைம் யாருக்கு போட்டீங்க? போன டைம் டிஎம்கே போட்டோம். ஜெயிக்குமா டிவிக்கே? கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா ஈரோட்லங்கிற வர மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கு. ஃபேமிலி மொத்தம் எத்தனை ஓட்டு? எங்க வீட்டுல 4 ஓட்டு. 4 ஓட்டு யாருக்கு? 4 ஓட்டு விஜய்க்கு தான். டிஎம்கே. ஜெயிக்குமா டிஎம்கே? கண்டிப்பா அவங்க தான். நிறைய பேர் டிவிக்கே சொல்றாங்கல்ல. அதெல்லாம் சும்மா டுமியலுங்க. செதறும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. டிவிக்கே. ஏன்னா டிவிக்கே நான் விஜய் ரசிகர். போன டைம் யாருக்கு நான் ஓட்டு போட்டீங்க? போன டைம் ஏடிஎம்கே. சூரியனுக்கு தான். சூரியன் உதிக்குமா? நீங்க கண்டிப்பா உதிக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஜெயிப்பாங்களா? வெற்றி நிச்சயம். எதுக்கு போட்டீங்க போன டைம்? போன டைம் டிஎம்கே போட்டேன். இந்த டைம் யாருக்கு போலான்னு இருக்கீங்க? இந்த டைம் புதுசா வாய்ப்பு கொடுக்கலான்னு பாக்குறேன். யாருக்கு புதுசா வாய்ப்பு கொடுக்கலான்னு பாக்குறேன். பெரியவங்களுக்கு. அத்தாளிக்கு தான் போட்டோம். அண்ணா திமுக. நான் போன தடவை டிஎம்கேக்கு தான் போட்டேன். இந்த முறை டிவிக்கு. போன டைம் யாருக்கு போட்டீங்க? நாங்க எப்பவுமே டிஎம்கே தாங்க. விஜய் கட்சிக்கு தான் ஆதரவு எல்லாருமே சொல்றாங்க. யார் சொல்றா? பசங்க சொல்றாங்களா? பசங்க சொல்றா நீங்க ஓட்டு போடுறீங்களா? ஆமாங்க, போன முறை டிஎம்கேக்கு தான் போட்டோம். விஜய் ஓட்டை பிரிக்கிறாருல்ல, எந்த கட்சியோட ஓட்டை பிரிக்கிறாரு அவரு? அவர் ஒரு ஓட்டையும் பிரிக்க முடியாது. கட்சி பிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. புதுசா வர்ற ஓட்டுகளை தான் பிரிப்பாங்க. புதுசா வர்ற இளைஞர்களுடைய ஓட்டுகளை தான் பிரிக்கிறதுக்கு மெயின வாய்ப்பு இருக்கு. எந்த வாக்கு பிரிக்கிறதானா ஏடிஎம்கே வாக்கு பிரிக்கும். டிஎம்கே வந்து 5 விரல அப்படியே இருக்கும். கண்டிப்பா என்னை பொறுத்தவரை அதிமுக வாக்க பிரிக்க நான் நினைக்கிறேன் சார். நாம் அதிமுக. திமுக வாக்க பிரிக்க பாக்குறாருங்க. அது டிஎம்கேலையும் பிரியலாம், ஏடிஎம்கேலையும் பிரியலாம். எல்லாரும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னோட கணிப்பு என்னன்னா, ரசிகர்கள் அவங்கள இளைஞர்கள் தான். அப்படி பார்த்தோம் இளைஞர் 40% இருக்கு. அந்த 40%த்துல எல்லாமே அவருக்கு போயிட போறது இல்லையே. அதோட கணிப்பு என்னோட பொய்ன்னு எனக்கு தோணுது. அது எல்லா கட்சியினுடைய வாக்குல இளைஞர்கள் பிரிக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான பொறுப்புகள் இன்னும் வரல. அவங்க குறிப்பிட்ட ஓட்டை பிரிக்கலாம், அவ்வளவுதான். அது இந்த எலெக்ஷன் மட்டும் தான். அடுத்த தடவை அதுவும் உங்களுக்கு யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? எனக்கு பாரம்பரியமா டிஎம்கே தான். டிஎம்கே தாங்க. நம்ம ஆதரவு டிஎம்கே போடலான்னு இருக்கிறேன். கட்சி சார்பா சொன்னா நம்ம எப்பவுமே டிஎம்கே தான். விஜய்க்கு தான். டிவிக்கே தான் ப்ரோ. ஜெயிப்பாரா? கண்டிப்பா வந்துருவார். வரலனாலும் ஆப்போசிட்டாவது வந்துருவாரு. அதான் அவரே சொல்லிட்டாரு, டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு. டிஎம்கே டிவிக்கே தாங்க. டிவிக்கேவா? எதனால? எனக்கு அவரை பிடிக்கும், மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு. போன முறை யாருக்கு போட்டீங்க? போன முறை சீமானுக்கு தான் போட்டேன். அதான் டிவிக்கு. எதனால? சரி, இத்தனால இதா பார்த்தாச்சு, எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. சரி, புதுசா இருக்காருல, ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு. போன டைம் யாருக்கு போட்டீங்க? போன டைம் டிஎம்கே தான் போட்டேன். இந்த வாட்டி டிவிக்கே தான் போடுறது கன்ஃபார்ம். நான் திமுக தான். திமுக தான். எதனால? அவருக்கு இடம் கொடுத்தது இருக்கு. இப்போ வருஷம் அதுலயே தான் நான் போட்டுட்டு இருக்கோம். அதுலயே தான் நான் நிற்போம். நாம எப்பவுமே ரெட்டாளைங்க. எடப்பாடியை தவிர யார் தவிர்க்க வர முடியாது. எந்த கட்சிக்கு ஆதரவு நீங்க? கண்டிப்பா முதலமைச்சரா உட்கார்றது எங்க ஸ்டாலின் தான். எடப்பாடி இந்த சில்வண்டாலாம் பேசக்கூடாது. யாரும் சொல்றீங்க சில்வண்டு? சில்வண்டா விஜய் தாங்க. டிவிக்கு சில்வண்டாலாம் ஸ்டாலின் தேவையில்லாம பேசுறாரு. சரி, விஜய் எந்த கட்சி வாக்குல பிரிப்பாரு? எங்க சூரியன் தான். எதனால? அப்படியே பழகி போச்சு, அதனால போட்டு இருக்கிறோம். எப்பயுமே திமுக தான். ஆனா தளபதி தான் நாட்டுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவரை தவிர வேற யாராவது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சிறப்பா செயல்பட தெரியாது. இன்னொரு தளபதி நிறைய பேர் சொல்றாங்க. எங்க தளபதி மு.க. ஸ்டாலின். ஏன்னா மத்தவங்களாம் அந்த மாதிரி ஆட்சி நல்லபடியா ஆட்சி நடத்த மாட்டாங்க. ஒரு எல்கேஜி பையன்ட்ட கொடுத்த மாதிரி இருக்கும் ஆட்சியை. விஜய் விஜய் கட்சி சின்னம் என்ன?
சின்ன அது விசிலு. போன எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஸ்டாலின். டிவி கேக்கு நாங்க ஓட்டு போட போறோம். எனக்கு வர காரணத்துல ஓட்டு போடுவோம். எதுக்கு டிவிக்கு? ஏன்னா எனக்கு விஜய்னா பிடிக்கும். அண்ணா எங்க பாட்டிக்காரனு டிவிக்கேனா பிடிக்கும். நாங்களா டிஎம்கே. நாங்க ஏடிஎம்கே. கண்டிப்பா விசிலுக்கு தாங்க. மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. புதுசா யாருமே வந்துடவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு. ஆட்சி நடத்துறவங்களுக்கும் அப்பதான் நம்ம சரியா ஆட்சி பண்ணல அப்படின்னா இன்னொருத்தரே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அதனால கம்பல்சரி மக்கள் ஆதரவு விசிலுக்கு தான் இருக்குங்க. போன டைம் யாருக்கு போட்டீங்க? போன டைம் நம்ம வந்து டிஎம்கேக்கு போட்டுச்சுங்க. அதுக்கு முன்னாடி சீமானுக்கு போட்டிருக்கு. கண்டிப்பா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா நடக்கும்லண்ணா. மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்கல்ல, கண்டிப்பா நடக்கும்ல. ரெண்டு கட்சிக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு நம்ம ஏழையா தான் இருக்கிறோம். எல்லாம் கடன் தான் வச்சிருக்கிறாங்க. இவர் வந்தாருன்னா ஏதோ கொஞ்சம் ஹெல்ப், ஏதோ அந்த மக்களுக்கு கொஞ்சம் தேவையான பொருள் கொஞ்சம் கம்மியாகும். தமிழ்நாட்டையே குப்பையாக்கி வச்சிருக்காங்க. குப்பைக்கு நான் பொறுப்பானாரு. 5 வருஷமா குப்பையாயிருச்சு. குப்பை சுத்தமா இல்லைங்க. தமிழ்நாட்டையே கொஞ்சம் சுத்தம் படுத்தணும். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். தீபுர விஜய் கண்டிப்பா. போன வருஷம் ரெட்டலை, இந்த வருஷம் விஜய்க்கு தான். நாங்க விசில் ஜெயிக்கும். விசிலு ஜெயிக்குதோ இல்லையா நாங்க அதுதான் போடுவோம். போன டைம் யாருக்கு போட்டீங்க? ரெட்டலைக்கு போட்டோம். எந்த கட்சியானாலும் போடலாம். எனக்கு பிடிச்சதே விசிலு. எதனால விசிலு? விசில் ஆனாதான் ஜோறு திங்க முடியும். போன டைம் யாருக்கு போட்டீங்க? ரெட்டலை. டிவிக்கு தான். ஜெயிக்குமா டிவிக்கு? டவுட் தான். ஏன் ஏடிஎம்கே டிஎம்கே போட்டு ஒன்றும் பெருசா ஒன்றும் வரப்போறது இல்லை. புதுசா யாரும் வரட்டும். சீமான் சம்திங் ஏதோ ஒன்று வரட்டும். டிவி வேணும். ஜெயிக்குமா டிவிக்கு? கன்ஃபார்ம் ஜெயிக்கும். போன முறை யாருக்கு போட்டீங்க? சீமானுக்கு போட்டேன். நான் புதுசா வர்றதா எதிர்பார்க்கறேன். புதுசானா விஜய் தான் எதிர்பார்க்கறேன். போன டைம் யாருக்கு போட்டீங்க? ஓட்டுக்கு அதிமுக போட்டேன். அதிமுக. நான் டிவிக்கே தான். டிவிக்கே தான். போன டைம் யாருக்கு போட்டீங்க? டிஎம்கே. எதனால இந்த டைம் விஜய்க்கு? விஜய் பிடிக்கும். ஃபேன், தளபதி ஃபேன். நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்தே ஒரே திமுக தான். விஜய் தாங்க சார். விஜய் கட்சி தாங்க சார். போன டைம் யாருக்கு போட்டீங்க? போன டைம் ரெட்டலை. நான் எந்த கட்சின்னு நம்ம ஆதரவு? நம்ம கட்சி டிவிக்கே. போன முறை எந்த கட்சிக்கு போட்டீங்க? போன முறை போன முறை வந்து ரெட்டலைக்கு போட்டேன். இப்ப நம்பிக்கையில் இருக்கிற அண்ணன் நம்ம தலைவர் வந்துருவாருன்னு அதனால மாத்தி போடுறேன் சார். நான் டிவிக்கேங்க சார். நம்ம என்னைக்குமே டிவிக்கே தான் சார். போன டைம் யாருக்கு போட்டிருந்தீங்க? போன டைமுக்கு டிஎம்கே போட்டிருந்தேங்க சார். இந்த டைம் நான் டிவிக்கே தான் சார். ஜெயிக்குமா? ஜெயிக்கும் சார். தளபதி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இறங்கியிருக்காரு. அதுக்கு வந்து மக்களும் ஆதரவு கொடுத்தா கொஞ்சம்லாம் சப்போர்ட்டா இருக்காங்க சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ். தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.